ஓ அப்படியா? ஆமா. சரி சரி. துளசி வராளோ? டேய், நான் அப்புறமா கூப்பிடுறேன். குட் மார்னிங் பாஸ். எப்படி இருக்கீங்க? என்ன தத்தி, நீயா இப்படியெல்லாம் பேசுற? சரி இல்லையே, உன்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. ஆமா, ஐயா இப்போ ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அப்படி என்ன ஹாப்பி? சொல்லுங்களேன், கேக்கலாம். அப்படி கேளு. அன்னைக்கு உங்க வீட்ல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அத லக்ஷ்மி பார்த்துட்டு போய் எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டா. சூப்பர். அப்போ பைரவி அத்தை உனக்கு நல்ல பூஜை போட்டு மந்திரிச்சு விட்டுருப்பாங்களே. அப்புறம் எப்படி நீ ஜாலியா இருக்க? ஒன்னும் புரியலையே. அதுதான் இல்ல, எங்க அம்மா அந்த லக்ஷ்மி சொன்னத கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல. அதுக்கு பதிலா உன் வேலை என்னவோ அத பாருன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் அம்மா அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி அம்மா காட்டிக்கலன்னா பாரு. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஆனா ஒண்ணு, அந்த லக்ஷ்மி நல்ல பல்பு வாங்கிட்டா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இருந்தாலும் உங்க அம்மா உன்னை திட்டவே இல்லைன்னா எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. டவுட்டே இல்ல துளசி, அம்மா மாறிட்டாங்க. என்ன துளசி, இன்னும் நீ நம்பலையா? இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன இருந்தாலும் நம்ம துளசி தானே அப்படின்னு ஒரு வேளை அம்மாவும் அப்பாவும் கண்டுக்காம விட்டுட்டாங்களோ என்னவோ ஒண்ணு. இனிமே நம்ம 2 பேரும் பேசுறதுல எந்த இடைஞ்சலும் இல்லை. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் துளசி. சரி ஓகே துளசி, என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஈவினிங் பேசுறேன். பபாய். என்ன இது? இவ சொல்றத பார்த்தா உண்மையிலேயே பைரவி அத்தை மாறிட்டாங்களோ? அது எப்படி? இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் பைரவி அத்தை மட்டும் மாறவே மாட்டாங்க. அப்படி மட்டும் மாறினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடவுளே, என் மாமாவும் பழைய மாதிரி மாறி என்கிட்ட பேசினாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அது மட்டும் நடந்துச்சு, இந்த சிவகாமிய கையிலேயே பிடிக்க முடியாது. பாத்தியாடி, எங்க அண்ணன் என்னைக்குமே மாற மாட்டாரு, அப்படி இப்படின்னு டயலாக் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஐயாவுக்கு தங்கச்சி மேல பாசம் அதிகம். அவர் வீட்டு சாப்பாடை நம்ம கிட்ட கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டு சாப்பாடை அவர் சாப்பிட்றாரு. பாத்தீங்களா? அப்புறம் ஏன் அவர் தங்கச்சி கிட்ட முகம் கொடுத்து பேசல? அது ஒண்ணும் இல்ல வேலு, தங்கச்சி பொண்ணு ஐயாவோட பையன் ஆக்சிடென்ட் பண்ணிருச்சுல, அதான் ஒரு சின்ன கோவம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இருக்காதியா? ஆமா, அப்படிதான் இருக்கும். என்னதான் நடந்தாலும் தான் தங்கச்சியை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் நிப்பாரு. அதுதான் நம்ம கமிஷனர் ஐயா. ஆமா 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 ஆமா. அண்ணே, நான் சிவகாமினே. வாண்ணே, நான் உனக்கு சாப்பாடு போட்டு விடுறேன். வா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் முக்கியமான வேலையில இருக்கேன்ல, அங்க வச்சுட்டு போ. யோ வேலு சார். உன் வீட்ல இருந்து சாப்பாடு வரலன்னு சொன்னேன்ல? ஆமா சார். வா, என் டேபிள்ல கேரியர் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு. சிவகாமி, உன் முகத்தை கூட பார்க்காம உன்னை அவ்வளவு கடுமையா பேசிட்டேனேம்மா. உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். என்ன மன்னிச்சிரு சிவகாமி.
எனக்குன்னு எவ்வளோ ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருப்பேன். நீ கொண்டு வந்ததை நான் சாப்பிட போறேம்மா. சிவகாமி, சாப்பிடுமா. என்னம்மா அப்படி பாக்குற? சாப்பிடு. உனக்கு ஊட்டி விடுற கொடுப்புன்னு எனக்கு இல்லம்மா. பரவாயில்ல, இதை உனக்குன்னு நான் எடுத்து வச்சு சாப்பிட்றேன். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா. விஸ்வாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்போ நீயும் என்ன புரிஞ்சுப்ப. எனக்கு உன் உயிரை விட என் பையனோட சந்தோஷம் பெருசு இல்லம்மா. எனக்கு பெருசு இல்லை. வேலு ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. இந்த வரையா. வேலு ஐயா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறீங்களா? சரிங்க. இங்க பாருங்க வேலு, ஐயா, பார்த்திபன் வந்து உங்களை கேட்டா என் வீட்டு சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும், சரியா? சரிங்க. அப்புறம் என் தங்கச்சி கொண்டு வந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை நீங்க தான் சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பார்த்திபன் கிட்ட சொல்லிடணும், சரியா? எதுக்குங்க இப்படி? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, சரியா? சரிங்க. ம், எடுத்து வைங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு. இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? எல்லாம் என் நேரம். என்ன வேலு, கமிஷனர் சாப்பிட்டுட்டாரா? சாப்பிட்டாரு. என் வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டாரு? இல்ல பார்த்திபா, ஐயா அவர் வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாரு. உங்க வீட்டு சாப்பாடை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை நான் தான் சாப்பிட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அதை தங்கச்சி கிட்ட சொல்லிடு. மாமாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? சிவகாமி சமைச்ச சாப்பாடுனா மாமாவுக்கு உயிராச்சு. சிவகாமி சமைச்சு அவளே கொண்டு வந்து கொடுத்தோம். சாப்பிடலன்னா ஏன் தெரியல. வீட்டுக்கு போனா சிவகாமி என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாளே, நான் என்னன்னு சொல்றது புரியலையே. என் முகத்தை பார்த்து பேசக்கூட அண்ணன் தயாரா இல்ல. ஏன் இப்படி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை பைரவி அண்ணி நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சத்தியம் எதுவும் வாங்கிட்டாங்களா? சிவகாமி, எதுக்கு இப்ப இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏற்கனவே இவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. நாம இப்ப இதை இவகிட்ட சொன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவா. என்னது
நான் அழறேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, அப்போ உன் கண்ணுக்கு வேர்த்திருக்கு. நான் வேணா காத்து வீசி விடட்டுமா? ஏய், சும்மா இருடி. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. சும்மா நடிக்காம ஏன் அழறன்னு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? உனக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. விடு. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்றத பார்த்தாலே கண்டிப்பா ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு தெரியுது. மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு இப்ப நீ சொல்ற. ஏய், என்னடி ரொம்ப தான் மிரட்டுற? நீ மிரட்டினா நான் பயந்துருவேனா? போடி. சிவகாமி, நீ எதுக்கு அழறன்னு சொல்லாம இந்த இடத்த விட்டு நகர விட மாட்ட சொல்லிட்டேன். பைரவி அண்ணியோட பொண்ணாச்சே, அதே பிடிவாதம், அதே மிரட்டல். இப்படியும் சொல்லாம இவ நம்மள விட மாட்டா. இன்னும் என்ன யோசனை சொல்லு சிவகாமி. சரி துளசி, நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். போதுமா? நான் ஆசையா என் கையாலேயே சமைச்சு எடுத்துட்டு போனேன். ஆனா அண்ணே இப்படி பேசுவார்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்போ அழுத என்னமா பிரயோஜனம்? நான் தான் அன்னைக்கே மாமா மாறிட்டாரு, அவர் இப்பெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டாருன்னு சொன்னேன்ல. ஆனா நீ தான் நம்பாம என் அண்ணன் தங்கமானவர்னு என்கிட்டயே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. இப்போ அழுதுட்டு இருக்க. சரி விடுமா, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நம்ம மாமா நம்ம கிட்டே கடுமையா நடந்துக்கிறாரு. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நீ இப்படி அழுது உன் உடம்புக்கு எடுத்துக்காத. இல்ல துளசி, அண்ணி என்ன திட்டினப்பெல்லாம் இவங்க திட்டினா என்ன? நம்ம அண்ணன் தான் நம்ம கிட்ட அன்பா இருக்காரே, நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. ஆனா இப்போ என் அண்ணனே இப்படி பேசுனது என்னால தாங்க முடியல துளசி. யோ, சொன்ன கேளு சிவகாமி. மாமாவை நினைச்சு நினைச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிட்டோம். நீ நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் யோசி. இல்ல நான் இப்படியேதான் இருப்பேன்னு சொன்னேன்னா உன்ன நான் துளசி, எனக்கு ஆறுதல் சொல்ற ஒன்னாலேயே உன் கண்ணீரை அடக்க முடியலையேம்மா. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே மாமா நான் உசுராச்சு சிவகாமி. துளசி வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எப்படியாச்சும் நேர்ல போய் பேசலான்னு பார்த்தா அந்த லூசு லக்ஷ்மி அச்சுடாக மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் நம்ம அப்பாவால தான். என்ன பண்ணலாம்? எப்படியாவது துளசிக்கிட்ட பேசி ஆகணுமே. இங்க என்ன பண்ற? அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண வந்தேன். டவரே கிடைக்கல. அதான் இங்க வந்து ட்ரை பண்றேன்.
நான் போலீஸ் கமிஷனர்டா. என்கிட்டயே உன் திருட்டு வேலையை காட்டுறியா? கையில போனே இல்ல. அப்பா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் டேய், திரும்ப திரும்ப பொய் சொன்னா அது உண்மையாயிடாது. நீ யாரு, எதுக்காக இங்க நிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். நீ கீழே வரியா? உங்ககிட்ட பேசணும். ஆ. பைரவி, காஞ்சனாத்த, லக்ஷ்மி, எல்லாரும் வாங்க. என்னங்க? மாமா, என்னங்க இப்படி எல்லாரையும் நடு ஹாலுக்கு கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? விஸ்வா வேற திரு திருன்னு முழிக்கிறான். அப்படி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு 3 நாள் கேம்புக்காக வெளியூர் போறேன். அதான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டேன். இது ஒரு விஷயம்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. வேற வேலையே இல்ல. ஏங்க, நீங்க என்ன புதுசாவா கேம்புக்கு போறீங்க? என்கிட்ட சொன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன். எதுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டீங்க? ஏன் பைரவி இப்படி அவசரப்படுற? இரு வரேன், என்ன கொஞ்சம் பேச விடுறியா? அதுக்கு இல்லங்க. இரு பைரவி, என்ன சொல்ல வராருன்னு கேப்போம். ம், லக்ஷ்மி, நான் ஊருக்கு போற இந்த 3 நாளும் விஸ்வா உன் கண்ணை விட்டு அங்க இங்க நகரக்கூடாது. அவனை பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் நான் உன்னை மட்டும் தான் கேள்வி கேட்பேன். நான் வர்ற வரைக்கும் அவனை நீ தான் பாத்துக்கணும். இதை நீங்க என்கிட்ட சொல்லணுமா மாமா? கண்ணுல எண்ணெய் ஊத்திக்கிட்டு மாமா வாட்ச் பண்ணிட மாட்டேன். அப்படி சொல்றிய ராசாத்தி? காஞ்சிபுரம் காஞ்சனாவோட பேத்தின்னா சும்மாவா? எள்ளுன்னா எண்ணெயால இருப்பா. பாருங்க மாமா, இன்னைக்கு எப்படி முறைச்சு பாக்குறாருன்னு. ஏன்டா அவளை மறைக்கிற? அப்படி என்னடா நான் தப்பா சொல்லிட்டேன்? நீ மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த நான் பாத்துட்டு தானே வந்தேன். அப்படி என்னங்க பண்ணிட்டு இருந்தா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? விடு, அதான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டான்ல, எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. அப்பா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு குற்றவாளி மாதிரி என்ன நடத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. அதான் உன் மேல எஃப்ஐஆர் கூட போடுவேன்னு சொன்னல, அப்புறம் என்னடா? பைரவி, நீ இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க. எப்படா எஸ்கேப் ஆகி துளசியை போய் பார்க்கலான்னு நினைப்பான். நீங்க சொல்லியே கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லியே கேட்க போறான். எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடத்துங்க. எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். இது எனக்கு வீடு மாதிரி தெரியல, ஏதோ ஜெயில் மாதிரி இருக்கு. பைரவி, விடு, எல்லாம் அவனோட நல்லதுக்காக தானே பண்றோம். இப்படி கண்டிச்சாதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். நாளைக்கு என்ன நடந்தாலும் நாம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.